பொங்கல் பண்டிகையொட்டி 7250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவுக்கு 25 இணையதள மையங்களை அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தங்கள் சொந்த மண்ணில் கொண்டாடும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் சீரிய முறையில் இயக்கப்பட்டு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்று வந்துள்ளதாக தமிழக அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே இவ்வாண்டும் தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிடும் வண்ணம் தங்கள் சொந்த ஊர்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி சௌகரியமாக சென்று வர மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் சிறப்பான வசதிகளை செய்து தரவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி 2015ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய ஊர்களுக்கு கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து இம்மாதம் 10ஆம் தேதி 600 சிறப்பு பேருந்துகளும், 11ஆம் தேதி 470 சிறப்பு பேருந்துகளும், 12ஆம் தேதி 720 சிறப்பு பேருந்துகளும், 13ஆம் தேதி 1408 சிறப்பு பேருந்துகளும், 14ஆம் தேதி 1457 சிறப்பு பேருந்துகளும், மொத்தம் 4655 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. 15ஆம் தேதியன்று பயணிகளின் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சென்னையை தவிர்த்து மாநிலம் முழுவதிலும் இருந்து 10ஆம் தேதி 300 சிறப்பு பேருந்துகளும், 11ஆம் தேதி 400 சிறப்பு பேருந்துகளும், 12ஆம் தேதி 500 சிறப்பு பேருந்துகளும், 13ஆம் தேதி 595 சிறப்பு பேருந்துகளும், 14ஆம் தேதி 800 சிறப்பு பேருந்துகளும், மொத்தம் 2595 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மொத்தம் 7250 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பொங்கல் பண்டிகையினை உறவினர்கள் நண்பர்களுடன் கோலாகலமாக கொண்டாடிவிட்டு ஊர் திரும்பிட வசதியாக இதே அளவிலான பேருந்துகளை 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இயக்கிடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளுக்கு இணையதள பயணச்சீட்டு முன்பதிவு முறையில் ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம் www.tnstc.in என்ற இணையதள மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கணினி மூலம் உடனடி தள முன்பதிவு செய்யும் வகையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் செயல்படவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஜனவரி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சென்னை மற்றும் புறநகர் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுற்றுலா பொருட்காட்சி, அண்ணா சதுக்கம், காந்தி மண்டபம், விஜிபி, முட்டுக்காடு, கோவளம், எம்ஜிஎம், மாமல்லபுரம், வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிஷ்கிந்தா, குயின்ஸ்லாந்து போன்ற பல்வேறு சுற்றுலா மையங்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் குறித்து சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக அலுவலக தொலைபேசி எண் 24794709க்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கை தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊர்களில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட வழிவகை செய்யும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.